ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டி சேனல். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா நல்லூர் மகத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இதான் நல்லூர் ஆறு வந்திருக்கோம். நிறைய கூட்டம் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் இப்போ தான் வரோம். நல்லூர் ஆறு பார்த்துக்கோங்க, எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டி தான். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, சூப்பராக இருக்குது. தண்ணி போகுது, ஐயோ சூப்பராக இருக்குது. தண்ணி போகுது, ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். அது தண்ணி போகுதுன்னு தண்ணி நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். முட்டி அளவுக்கு இருக்குது போல் தண்ணி, கிராஸ் பண்ணி தான் போகணும். அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க. வெயிலுங்கிறதுனால கிளார் அடிக்கிற மாதிரி தெரியும். பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. தண்ணி போகிறத பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் போகலாம், ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், இப்போ நம்ம வந்து தண்ணியில் இறங்க போகிறோம். தண்ணியில் தான் வரேன் பாருங்க. நாங்கள் தண்ணியில் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ தண்ணியில் தான் நடந்து போயிட்டுருக்குறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்குது, முட்டையோட தண்ணி இருக்குது. நனைஞ்சிருமோன்ட்டு பயமாக இருக்குது. வேறு பாருங்கள், அவ்வளோ தண்ணி சூப்பராக இருக்குது. வந்துட்டோம், குறைக்கு வந்தாச்சு. ட்ரெஸ்லாம் கழட்டி ட்ரெஸ்ஸில் துணி விடுவாங்க, அதெல்லாம் வழக்கம். செம்ம கூட்டமாக இருக்குது பாருங்கள். சுட்டி பையன்லாம் நடந்து போகிறான், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே கூட்டம். இருதுத்தா வரேன், தாத்தா நிலுதா. செம்ம கூட்டம். பலூனு, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே விற்கிது. திதி கொடுக்குறவங்களாம் திதி கொடுத்துட்ருக்காங்க. அழகாக இருக்க இடம், சூப்பராக இருக்குது. நீங்களும் போனீங்களா? வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்ம கூட்டம். இன்னும் உள்ளார கோயில்கிட்ட போனால் எவ்வளோ கூட்டம் இருக்கும். அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. நிறைய பேர் திதி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ஐயர் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயில் முன்னாடியே வந்து திதி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, நம்ம இனிமேல் கோவிலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வாண்டி சேனல். இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம். பாருங்கள், லைவாக தான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கோவிலுக்குள்ளே தாத்தா முன்னாடி போகிறார், கல்புரம் வாங்கிட்டு. இவர் தான் போகணும், உள்ளார போகணும். செப்பல் கழட்டி வந்துடும். செப்பல் வந்து கழட்டி விட வந்தோம், ஏன்னா கோயிலுக்குள்ளே போக போகிறோம் இல்லைங்களா. பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்குது. நெரிச்சு பிடிச்சிட்டு வரத்துக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே தான் போக போகிறோம், அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளார போய் நான் வீடியோ எடுக்கிறேன். கூட்டமாக இருக்குது. உள்ளார இருக்குது சாமி, கிளியராக தெரியல. வாங்க கோவிலை வந்து சுற்றி வருவோம். இந்த சாமிலாம் பார்த்தாச்சு. தாத்தா பின்னாடி தாத்தா, இங்கேயும் போயிட்டா தாத்தா.
வேண்டிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வைக்கணும். இங்கே வர சாமி இருக்கு. சாமி பார்த்துட்டு இருக்கிறோன்னா திருஞான சம்பந்தர், அப்புறம் திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரமூர்த்தி மாணிக்க வாசகர். இது வந்து எத்தனை சாமின்னு தெரியல, பாருங்கள் நிறையா இருக்குது. மொத்தம் 108 சாமி போல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லூர் சிவன் கோவிலில் இருக்கிறோம். மகத்துக்கு வந்த இடத்துல எனக்கு எந்த சாமின்னு சரியாக தெரியல. 108 சாமி போல் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ ஸ்ரீ கணபதி ஏழுநாதர், இது வந்து ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன், விநாயகர், இது வந்து சகாதேவலிங்கம், பிராணத்தியகேசவர், இவர் வந்து சொக்கநாதர் சிவன், இது ஸ்ரீ மீனாட்சி அம்மன், இவர் வந்து சோமேஸ்வரர், தண்டபாணி சாமி, லக்ஷ்மி நாராயணன், கஜலட்சுமி சுவாமி. பாருங்கள், சனீஸ்வர பகவான் நினைக்கிறேன் சாமி. கல்புரம் எடுத்ததா கட்டப்பை கலருக்கு எடு. கல்புரம் ஏற்றலாம். சாமி கும்பிடலாம். தாத்தா பையன் சுருட்டு தாத்தா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து நவகிரக மொத்தத்தா நவகிரகங்கள் பார்க்க கோவிலை விட்டு வெளியே போகிறோம். கோவில் வந்து நம்ம சுற்றி வந்தாச்சு. வந்துட்டு இப்போ கோவிலோட பின்புறம், அதாவது வெளியே வந்தாச்சு. நம்ம
இப்போ இங்கேயும் ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இன்ன வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அங்கே தாத்தா போயிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்மளும் போவாங்க என்ன கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். குட்டிவாண்டு சார்பாக யார் யார் வந்து நீங்கள் மகத்துக்கு போனீங்களோ இல்லையோ, கோவில் பற்றி நிறையா நாங்கள் போடுறோம். நீங்களும் அதே மாதிரி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் போனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.